அப்பாடா, ஒரு வழியா சாண்டாவோட வீட்டுக்கு வந்துட்டோம். சாண்டா, சாண்டா, நீங்க எங்க இருக்கீங்க? வாவ், இதுதான் சாண்டாவோட வீடா? மினி, ரீட்டா, சீக்கிரம் வாங்க, நான் சாண்டாவோட வீட பார்த்துட்டேன். ஆமால, எப்படியோ சாண்டாவோட வீட கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டோம். இது கண்டிப்பா சாண்டாவோட வீடா தான் இருக்கணும். இங்க பாரு, சாண்டாவோட போட்டோ இருக்கு. சாண்டா, கொஞ்சம் வெளியில வந்து பாருங்க. என்னப்பா சாண்டா வெளியிலே வர மாட்டேங்கிறாரு? ஹை, சாண்டா வந்துட்டாரு. ஓ, थैंक यू சாண்டா. மேரி கிறிஸ்மஸ் சாண்டா. சாண்டா, இந்த வருஷம் நீங்க இல்லாம கிறிஸ்மஸ் நல்லாவே இல்ல தெரியுமா? அதனால தான் நாங்க உங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். நிறைய பிள்ளைங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? இவ்ளோ பணிலையும் சாண்டாவை கூப்பிடுறதுக்காக நீங்க இவ்ளோ தூரம் தேடி வந்திருக்கீங்க. ஓஹோஹோ, சாண்டா வராம இருப்பேனா? கண்டிப்பா இந்த கிறிஸ்மஸ் சாண்டாவோட நீங்க சூப்பரா கொண்டாட போறீங்க. மேரி கிறிஸ்மஸ். பிள்ளைங்களா, எல்லாரும் வண்டியில ஏறுங்க. மேரி கிறிஸ்மஸ். சாண்டா, இங்க ஒரு வண்டியும் இல்ல, எதுல ஏறுறது? சாண்டா, நீங்க எங்களோட வாங்க, நாங்களே உங்களை பத்திரமா கூட்டிட்டு போறோம். ஆஹா, எல்லாரும் கொஞ்சம் அங்க பாருங்க. ஹை, சாண்டாவோட வண்டி. ரெனி, ரெனி, இங்க பாரு. சாண்டா, சாண்டா, இந்த வண்டியில நாங்களும் உங்களோட வரலாமா? இது என்னப்பா கேள்வி? சாண்டா நமக்காக தான் இந்த வண்டியை எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன சாண்டா? சாண்டாவோட வண்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்ப போகுது. எல்லாரும் ஏறுங்க. மேரி கிறிஸ்மஸ். சீக்கிரம் ஏறினாதான் சாண்டாவோட பக்கத்துல உட்கார முடியும். எல்லாரும் வாங்கப்பா. சாண்டா, நாங்க எல்லாருமே ஏறிட்டோம். ஹோ ஹோ ஹோ, மேஜிக் வேர்ட்ஸ் இல்லாம சாண்டாவோட வண்டி இங்க இருந்து கிளம்பாது. என்னப்பா அது மேஜிக் வேர்ட்? மேரி கிறிஸ்மஸ். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. மேரி கிறிஸ்மஸ். நம்ம ஒண்ணு மறந்துட்டோம்ப்பா. நம்ம மறந்தாலும் சாண்டா நமக்கு gift கொடுக்க எப்பவுமே மறக்க மாட்டாரு. இங்க பாத்தியா, gift எவ்வளவு இருக்கு? சாண்டா, சாண்டா, எனக்கு பிடிச்ச gift நீங்களே கொடுங்க பாப்போம். வாவ், எனக்கு பிடிச்சது பிங்க் கலர் தான் சாண்டா. எப்படி உங்களுக்கு தெரியும்? மேரி கிறிஸ்மஸ் சாண்டா. சாண்டா, நானும் மனசுல நினைச்சிருக்கேன். கரெக்ட்டா அதே gift கொடுங்க பாப்போம். ஹனி, மனசுல என்ன இருக்குன்னு சாண்டாக்கு தெரியாம இருக்குமா? இதோ உனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் கிஃப்ட். எனக்கு பிடிச்ச கலர் எப்படி சாண்டாக்கு தெரிஞ்சிச்சு? தேங்க் யூ சாண்டா. போங்க சாண்டா, எனக்கும் ப்ளூ கலர் gift தான் பிடிக்கும். நீங்க அவளுக்கு கொடுத்துட்டீங்க. மினிக்கு ப்ளூ கலரை விட கோல்டன் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். சாண்டாவுக்கு தெரியாம இருக்குமா? இந்த கோல்டன் கலர்ல உனக்கு பிடிச்ச கிஃப்ட் இருக்கு. ஆமா, எனக்கு ப்ளூ விட கோல்டன் தான் ரொம்ப பிடிக்கும். தேங்க் யூ சாண்டா. அந்த ரெண்டு கிஃப்ட்டும் சாண்டா எனக்கே கொடுத்துறணும். சாண்டா, இப்போ நான் என்ன மனசுல நினைச்சேன்னு சொல்லுங்க. சாண்டாவுக்கு தெரியாம இருக்குமா? ரெனிக்கு ஒரு கிஃப்ட் விட ரெண்டு கிஃப்ட் தான் ரொம்ப பிடிக்கும். இதோ மேரி கிறிஸ்மஸ். தேங்க் யூ சாண்டா. சாண்டா, எங்களுக்கு ரெனிகா மாதிரி ரெண்டு கிஃப்ட்லாம் வேணாம், நிறைய கிஃப்ட் வேணும். லக்ஷி, லக்ஷி, இங்க பாரு, நமக்கு நிறைய கிஃப்ட். ஓ, தேங்க் யூ சாண்டா. சாண்டா, சாண்டா, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. ஆமா சாண்டா, நாங்க வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடல. சாண்டா, நாங்க வேணா மேஜிக் வேர்ட் சொல்லவா? மேரி கிறிஸ்மஸ். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சாண்டாக்கு நல்லா தெரியும். மேரி கிறிஸ்மஸ். ஹனி, இங்க வாப்பா. நான் நினைச்ச எல்லாமே இங்க இருக்கு. நான் இந்த ரெயின்போ கேக் தான் வேணும்னு நினைச்சேன். கரெக்டா சாண்டா எனக்காக ரெயின்போ கேக் கொடுத்திருக்காரு. நானும் ரெயின்போ கேக் தான் நினைச்சேன். அதோட இந்த சாக்லேட் க்ரீம்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். பாரு, சாக்லேட் க்ரீம், வெண்ணிலா க்ரீம், அதுக்கப்புறம் கோக்கு. வாவ், இது ஜாம் தானே? இது கூட இருக்கு பாரு. ரெனி, இது ஜாம் இல்ல, ஜெல்லி. இல்லப்பா, இது பாக்குறதுக்கு தான் ஜெல்லி மாதிரி இருக்கும், ஆனா உள்ள ஜாம் தான் இருக்கும். இரு, நான் உனக்கு காமிக்கிறேன். பிளேட்ல போடலாமா? வேணாம் வேணாம், இந்த கேக்லயே ஜாம போட்டுறலாம். இப்ப பாரு, இத நல்லா இது மாதிரி ரொட்டேட் பண்ணோம்னா இதுல இருந்து ஜாம் தான் வெளியில வரும். இப்போ இந்த நார்மல் கேக் வந்து ஜாம் கேக் ஆயிருச்சு. எனக்கு இந்த கிரீன் கலர் ஃப்ளேவர், கிரீன் கலர்னா பிஸ்தா தானே? பிஸ்தா ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெனி, இது ஜாம் இல்லப்பா, ஜெல்லி தான். என்ன மினி பேசுற? எந்த ஊர்லயாவது ஜெல்லி இவ்வளோ வாட்டரியா இருக்குமா? இது ஜாம் தான். இப்ப பாரு, நான் இதுல சாக்லேட் கேக்க அப்படியே வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். இது ஒரு ஜாம் கேக் ஆயிரும். இப்ப பாரு, இது அமுக்குனா ஜாம் வெளியில வருதுல, அதை அப்படியே எடுத்து என்னோட வாயில வச்சா வாவ், செம்ம டேஸ்டியா
இருக்கு. இங்க பாரு. மினி மினி நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் ஜெல்லி டேஸ்டும் வருது. ஃபர்ஸ்ட் வந்து சாக்லேட், அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ப்ளூபெரி, கிரீன் கலர் பிஸ்தா, எல்லோ கலர் வந்து ஆரஞ்சா இல்ல எல்லோ கலர் பைனாப்பிள், ஆரஞ்சு கலர் தான் ஆரஞ்சு, பிங்க் கலர் ஸ்ட்ராபெரி. வாவ், ஒரே கேக்ல இவ்ளோ ஃப்ளேவர் இருக்குல்ல. இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இந்த ஆரஞ்சு கலர் கேக் எடுத்துட்டு இதுல வந்து சாக்லேட் க்ரீம் அப்ளை பண்ணோன்னு வச்சுக்கவேன். சாக்லேட் வித் ஆரஞ்சு கேக் சூப்பரா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இதோட இந்த சாக்லேட் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாக்லேட்டியா இருக்கிறதுக்காக சாக்லேட் கேக்கும் வச்சு அப்படியே சாப்பிட்டோன்னு வச்சுக்கவேன், யம்மியா இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இந்த பிஸ்தா கேக்ல பைனாப்பிள் ஃப்ளேவர் ஜாமை வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த எல்லோ கலர் கேக் இருக்குல்ல அதுல வந்து ப்ளூபெரி ஜாம் வைக்க போறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கேக்குக்கும் அதுக்கு ஆப்போசிட் ஃப்ளேவர்ல ஜாம் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். பைனாப்பிள் ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு, இதுலயும் நல்லா நிறைய வச்சு சாப்பிடணும். நம்ம இந்த ஜாம் நிறைய வச்சோம்னா கேக்கு சூப்பரா இருக்கும். என்னப்பா பண்ற? எல்லாமே ஆப்போசிட்டா போட்டிருக்க. இங்க பாரு, ப்ளூபெரிக்கு பிஸ்தாவா, இதெல்லாம் நல்லாவே இருக்காது. இப்ப பாரு, நான் கரெக்டா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கேக்குக்கு ஸ்ட்ராபெரி ஜாம் போட போறேன். இது அதை விட அல்டிமேட்டா இருக்கும். இதை வச்சு டேஸ்ட் பண்ணி பாரு. இப்பெல்லாம் இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ல சாப்பிட்றதுதான்ப்பா ட்ரெண்டு. அதனாலதான் இந்த மாதிரி நான் கலர் கலரா வச்சிருக்கேன். இப்ப பாரு, இதுக்கு வந்து இந்த மாதிரி வெண்ணிலா க்ரீம் வைக்க போறேன். இதுக்கும் சூப்பரா இருக்கும். ஆல்ரெடி க்ரீம் இருக்கு, ஆனாலும் இது மாதிரி எக்ஸ்ட்ரா க்ரீம் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் க்ரீம் வைக்க போறேன். இப்போ என்ன தெரியுமா பண்ண போறேன்? சாக்லேட் வித் வெண்ணிலா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோம்னா மில்க் சாக்லேட் மாதிரி ஆயிரும். இது டார்க் சாக்லேட் தானே. இப்போ பாரு, மில்க் சாக்லேட் ஃப்ளேவர் ஆக்க போறேன். என்ன பண்ண போறேன் தெரியுமா? இந்த வெண்ணிலா ஃப்ளேவர்ல கொஞ்சோண்டு சாக்லேட் அப்ளை பண்ணி இது ரெண்டையும் அப்படியே மிக்ஸ் பண்ணோம்னா மில்க் சாக்லேட் ஆயிரும். வாவ், செம்மையா இருக்கும். இந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெடி, அந்த ஜூஸ் எடுவேன். எனக்கு கோக் கொடுத்துருப்பா. எனக்கு கோக் தான் ரொம்ப பிடிக்கும். ரெடி, எனக்கு ஸ்ப்ரைட் பிடிக்கும். யாருக்கும் கொடுத்துறாத. எனக்கு பிடிச்சது ஃபேண்டா தான். ஆரஞ்சு ஃப்ளேவர்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே, எல்லாரும் அவங்களுக்கு வேண்டிய ஃப்ளேவர் எடுத்தாச்சா? இப்போ கேக் சாப்பிடலாம். கேக்கு கொஞ்சோண்டு ஜூஸ் அப்படி குடிச்சோம்னா சூப்பரா இருக்கும். இந்த கிறிஸ்மஸை என்னோட லைஃப்லயே மறக்க முடியாது. தேங்க்யூ சாண்டா. சாண்டாவுக்கும் இந்த கிறிஸ்மஸ் மறக்கவே முடியாது. மேரி கிறிஸ்மஸ் மை டியர் சைல்ட். ஹனி அங்க பாரு, நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம்ல அந்த ஆன்ட்டி தானே அவங்க. ஓ, எல்லாரும் சாண்டாவை மீட் பண்ணியாச்சா? இந்த பிள்ளைங்கலாம் ரொம்ப நேரமா உங்களை தேடிட்டே இருந்தாங்க சாண்டா. எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு உங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்களா? ஓகே சாண்டா, மேரி கிறிஸ்மஸ்.